ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் சின்ன ஒரு விஷயத்தை வச்சு லென்த்தியாக கொண்டு போனது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் முத்து வந்து ரொம்பவுமே காமெடியாகவும் அதே நேரத்தில் எமோஷனலாகவும் இப்போ ஒரு வழியாக எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் மனோஜும் ரோகிணியும் அந்த விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு என்னென்னமோ வேலைலாம் பேசி பார்த்தாங்க. கடைசியில் எல்லா உண்மையும் ஜீவா வந்து சொன்னதுனால இப்போ எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இப்போ விஜயா வந்து செம்ம கோவத்தில் வந்து மனோஜை கூப்பிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஐடியா கொடுத்தது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் மனோஜ் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ரோகிணி அப்படியே இந்த பக்கத்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருந்தாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ரோகிணியை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி டக்குன்னு விஜயாவோட ஈகோவை தூண்டி விடுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அதாவது நான் தான் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மனோஜுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னேன், இல்லைனா மனோஜ் இப்போ வரைக்குமே ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணாமல் அப்படியே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்து அந்த பணம் வந்துருச்சுன்னா அதை கொண்டு வந்து நீ எங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும், நாங்கள்லாம் அந்த விஷயத்தை செஞ்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோகிணி வந்து கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்லியிருந்தாங்கன்னா பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் தப்பிச்சு இருந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் இப்போ வரைக்குமே மனோஜ் அப்படியே தானே வச்சுருக்கீங்க, மனோஜுக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொன்னதுனால ரோகிணி சொன்னதுமே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் இந்த கோவம் வந்ததுக்கப்புறம் தான் அற விழுந்தாலும் இப்போ விஜயா அவசரப்பட்டு நிறைய உண்மைகளை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா ரோகிணி மட்டும் இந்த பிரச்சனையில் மாட்டினா பத்தாது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் இடையில நிறைய விஷயத்தில் சொல்லலாம். அந்த மாதிரி விஜயாவுக்கும் இதில் பங்கு இருக்குது. அதனால் விஜயா வந்து மனோஜுக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன மாதிரிலாம் பணம் கொடுத்தாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க செய்கிற தப்பை மூடி மறைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கோவத்தில் எதுவும் உளருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அதனால் நாளைக்கான எபிசோட் ஃபன் கலாட்டாவோடு பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலான முக்கியமான எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஒருவேளை ஸ்டோரியை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவத்தில் ஹீட் ஆகுற மூமெண்ட்டில் தானே வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கோவத்தில் விஜயா வந்து நான் மனோஜுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா எல்லா உண்மையும் இன்னுமே நிறையா உண்மைகள் தெரிய வரும். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படின்னு. அதனால் அடுத்தடுத்து நிறையா பிரச்சனைகளில் மாட்டினாலும் இந்த பிரச்சனையில் இருந்தும் ரோகிணி கண்டிப்பாக அழுது வழக்கம் போல் கண்ணீர் வடித்து அப்படி இப்படின்னு பாச போராட்டம் நடத்தி தப்பிச்சிருவாங்க, எதுலேயும் மாட்ட மாட்டாங்க. ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசினா அதுக்கே பெரிய ஒரு டைம் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு எப்படி எபிசோட் இருக்குங்கிறத வச்சு அடுத்தடுத்து நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.